அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இன்றைக்கு நல்குரவு என்ற அதிகாரத்திலிருந்து 1041வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். நல்குரவு என்றால் என்ன பொருள்? நல்குரவு என்றால் வறுமை என்று பொருள். எப்படி விஷம் நிறைந்த பாம்புக்கு கொடிய நெஞ்சுடைய பாம்பை நல்ல பாம்பு என்று சொல்வதை போல மிகவும் துன்பத்தை தரக்கூடியது நல்குறவுன்னு பேர் வச்சுக்கிறான். என்ன பண்ணுவீங்க பாருங்க. நல்குறவு என்றால் வறுமை. சரி, வறுமை பத்தி என்ன சொல்றார் வள்ளுவர்? சொல் விளையாட்டு விளையாடுறார். இந்த குறள்ல என்ன சொல்றாருன்னா, வறுமை ரொம்ப கொடுமையானது. கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னார் ஔவையார். மிகவும் கொடுமையானது வறுமை. வறுமைன்னா ஏழ்மையா இருக்கிறது, எந்த பொருளும் இல்லாமல் இருக்கிறது, வறியவர்கள், ஏழைகள். அந்த வறுமை ரொம்ப துன்பத்தை தரக்கூடியது, ரொம்ப கொடுமையானது. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, வறுமை மிகவும் கொடியது. எப்படி என்றால், எதை விட கொடியது? வறுமையை விட கொடியது வறுமை. அப்படியே சொல் விளையாட்டு விளையாடுறாரு பாருங்க. வறுமைக்கு வள்ளுவர் என்ன சொல்ற? இன்மை. இன்மை என்றால் பொருள் இல்லை, எந்த பொருளும் இல்லாமல் அவன் இருக்கிறான். அப்ப ஏழ்மை நிலையிலே இருக்கிறான், வறியவனாக இருக்கிறான். இன்மை என்றால் வறுமை, அதாவது எந்த பொருளும் இல்லாமல் இருத்தல். இன்மையின் இன்னாது. இன்னாதது. இன்னா என்றால் துன்பம். வறுமைன்னா என்ன? வறுமையா இருந்தா என்ன? சாப்பாடு இருக்காது, துணி இருக்காது, எந்த வெளியில போன செலவுக்கு காசு இருக்காது, ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பான். கொடிது கொடிது வறுமை கொடிது இல்லையா? இன்மையின் இன்னாதது. இன்மையின் இன்னாதது. வறுமையை விட கொடுமையானது யாதெனின் எது என்றால், வறுமையை விட கொடியது. வறுமை கொடியதுங்க. அதை விட கொடியது எது என்றால் வறுமைதான். எப்படி? இன்மையின் இன்னாதது யாதெனின். வறுமையை விட கொடுமையானது எது என்றால் இன்மையின் இன்மையே இன்னாதது. இந்த வறுமையிலும் வறுமையே கொடியது. இன்மையின் வறுமையிலும் இன்மையே வறுமையே இன்னாதது, துன்பம் தரக்கூடியது. அப்படி ஒரே சொல்ல வச்சு விளையாடுறாரு. அப்படி இது பின்வரு நிலையணை. பொருளும் அதை தொடர்ந்து வருது. இன்மைன்னா வறுமை. வறுமைன்றதுலேயே, அந்த வறுமை என்ற பொருளிலேயே இன்மை என்ற சொல் மீண்டும் மீண்டும் வருவதால் இது பின்வரு நிலையணி அப்படின்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஒரே சொல்லை கொண்டு இந்த குறள் மூலம் பூந்து விளையாடுறார் வள்ளுவர். இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மையே இன்னாதது. எப்படி? இன்மையின் இன்னாதது யாதெனின். வறுமையை விட கொடுமையானது எது என்றால் இன்மையின் வறுமையின் இன்மையே வறுமையே. வறுமையை விட வறுமையே இன்னாதது கொடுமையானது. வறுமை கொடியது. இந்த வறுமையை விட கொடியது இது என்றால் வறுமையை விட வறுமையே கொடியது. இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? இன்மையின் இன்னாதது யாதெனின். இன்மையின் இன்மையே இன்னாதது. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.